இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அம்னோ பொதுக்கூட்டத்தில் கைரி ஜமாலுடன். முன்னாள் அம்னோ இளைஞர் தலைவர் கைரி ஜமாலுடன் 2023ஆம் ஆண்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக இன்று அம்னோ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். அம்னோவின் இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலேவின் அழைப்பை ஏற்று அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். வெள்ளை நிற மலாய் உடைகள் வருகை புரிந்த கைரி ஜமாலுடனே கேண்டங் இசை மற்றும் ஸ்லாட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக வரவேற்றனர். அவருடன் முன்னாள் தலைவர்கள் மற்றும் பல கட்சியை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு அவர் அம்னோவுக்கு மீண்டும் சேரலாம் என்று தகவல்கள் வெளிவந்திருந்த நிலையில் கட்சியின் தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலேவிற்கும் அதற்கு அனுமதி அளித்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையில் கைரி மீண்டும் கட்சியில் சேருவதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை. தமிழ் பள்ளி மாணவர் சேர்க்கையை சரிவு மாற்ற முடியாதது அல்ல, பேராசிரியர் ராமசாமி. நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவு கண்டு வருகிறது. அதோடு 528 தமிழ் பள்ளிகளில் சுமார் 150 பள்ளிகளில் 30 மாணவர்களுக்கும் குறைவாகவே உள்ளது சமூகத்தில் பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமியோ இந்த சரிவு மாற்ற முடியாத ஒன்று அல்ல என கருத்துரைத்தார். அரசாங்கம் மற்றும் சமூகத்தின் ஆதரவுடன் பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வித்தரம் மேம்படுத்தப்பட்டால் பெற்றோர்கள் நிச்சயம் மீண்டும் நம்பிக்கையுடன் குழந்தைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்ப்பார்கள். பினாங்கில் தமிழ் பள்ளிகள் மேம்படுத்தப்பட்ட போது மாணவர் சேர்க்கையும் அதிகரித்ததை அம்மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வருமான ராமசாமி சுட்டிக்காட்டினார். 2026 தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு HRD வரி விலக்கு, மொத்த தொகை 35 மில்லியன் ரிங்கிட். ரமணன். தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஜனவரி முதல் டிசம்பர் 2026 வரை மனிதவள மேம்பாட்டு வரி விலக்கு வழங்கப்படுவதாக மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப் அறிவித்துள்ளது. இது முதலில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமால் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த லெவி வரி விலக்கு பாலர் பள்ளிகள், தொழிற்பயிற்சி மையங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட 3500க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு பயனளிக்கிறது. மொத்தமாக 35 மில்லியன் ரிங்கிட் வரி சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை கல்வித்துறையை வலுப்படுத்தி எதிர்கால திறமைகளை உருவாக்கவும் தரமான கல்வி தொடர்ச்சியை உறுதிப்படுத்தவும் உதவும் என மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். இவ்வேளையில் மனிதவள அமைச்சருடன் இணைந்து தகுதியான கல்வி நிறுவனங்கள் இந்த சலுகையை பெறுவதை உறுதி செய்வோம் என HRD கார்ப் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் சையத் அல்வி முகமது சுல்தான் தெரிவித்தார். மரியாதை, ஒற்றுமை, கூட்டு வளப்பத்தை வலியுறுத்தி பொங்கல் கொண்டாடுவோம். ரமணன் வாழ்த்து. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த தை திங்கள் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் புதிய வாய்ப்புகள், நலம், வளம் மற்றும் அமைதியான வாழ்வையும் தரட்டும் என மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தனது பொங்கல் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். பொங்கல் குடும்ப ஒற்றுமை, கடின உழைப்பு, பரஸ்பர மரியாதை, சமூக ஒற்றுமை போன்ற நற்பண்புகளை வலியுறுத்தும் ஒரு முக்கிய திருவிழாவாகும். இந்த நன்னாளை கடவுள் அருளிய வளம், தொழில், வெற்றி ஆகியவற்றிற்கு நன்றியை வெளிப்படுத்தும் பாரம்பரியமாக மக்கள் கொண்டாடுகின்றனர். இதுவே இன மத பேதங்களையும் தாண்டி சமூகங்களுக்கு இடையிலான நட்பையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் வாய்ப்பாகவும் மலேசியாவின் பன்முகத்தன்மையின் சமூகத்தின் உண்மையான வலிமையையும் பிரதிபலிக்கிறது. மலேசிய மடானி கொள்கை வலியுறுத்தும் அனைவரும் அரவணைப்பு, நீதி மற்றும் மக்கள் நலன் போன்ற அடிப்படை பண்புகளுடன் இது ஒத்துப்போகிறது. பிரதமர் அன்வாரின் பொங்கல் வாழ்த்து ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் அவசியம் என வலியுறுத்து. இன்று பொங்கல் கொண்டாடும் மலேசிய இந்திய சமூகத்தினருக்கும் அனைத்து மலேசியர்களுக்கும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பொங்கல் என்பது நன்றி கூறும் அறுவடை விழா மட்டுமல்ல, அது நம்மை ஒன்றிணைக்கும் மதிப்புகளின் நினைவூட்டல் என்றார் அவர். மலேசியாவின் உண்மையான வலிமை மக்களின் பன்முகத்தன்மையிலும் ஒருவருக்கொருவர் காட்டும் மரியாதையிலும் உள்ளது. பரஸ்பர புரிதலும் ஒற்றுமையும் தான் இந்த தேசத்தின் அடித்தளம். எனவே பொங்கல் பானையை சுற்றி குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் கூடுவது போல மலேசியர்கள் அனைவரும் மனதால் ஒன்றிணைந்து வேறுபாடுகளை களைந்து பாரம்பரியங்களை கொண்டாடி சமூகங்களுக்கிடையே பாலங்களை அமைக்க வேண்டும்.
ஒவ்வொரு மலேசியரும் மரியாதையை நிலைநிறுத்தி அமைதியை வளர்த்து ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும். இந்த பொங்கல் நம்மை வளமும் நம்பிக்கையும் நிறைந்த எதிர்காலத்திற்காக கைகோர்த்து முன்னேற ஊக்குவிக்கும் என தமது பொங்கல் வாழ்த்து செய்தியில் அன்வார் குறிப்பிட்டார். சுங்கைப்பட்டாணி தாமன்ரியா பகுதியில் அட்டகாசம் செய்த நபர் கைது. கெடா சுங்கைப்பட்டாணியில் உள்ள தாமன்ரியா குடியிருப்பு பகுதியில் அட்டகாசம் செய்த பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு நபரை காவல்துறை இன்று கைது செய்துள்ளது. குவாலாமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹன்யன் ரம்னான் கூறியுள்ளதில், அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அந்த நபர் பாதிக்கப்பட்டவர் அல்ல என்றும் திடீரென ஆத்திரத்தில் செயல்பட்டு இந்த சம்பவத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக அந்த நபர் இன்று காலை தாமன் திரியா பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து ஆயுதமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் ஒரு பொருளை கையில் வைத்துக் கொண்டு குடியிருப்பு பகுதியில் உள்ள வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதி ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பான மேல் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பஹாவில் 10 வயது மகனை மைலோ நெஸ்கஃபே திருட செய்த தந்தை கைது. நெகிரி செம்பிலான் பஹாவில் 34 வயது தந்தை ஒருவர் தனது 10 வயது மகனை அத்தியாவசிய பொருட்களை திருட செய்த குற்றச்சாட்டில் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அங்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிகழ்ந்தது. சிறுவன் நெஸ்கஃபே பாக்கெட்டை திருடிய போது பிடிபட்டான். விசாரணையில் தந்தை பலமுறை மகனை மைலோ உள்ளிட்ட பொருட்களை திருட செய்தது தெரிய வந்தது. சிறுவன் மறுத்தால் தந்தை மிரட்டுவதோடு அடிக்கடி அடிக்கவும் செய்வதாக போலீசார் கூறினர். அந்த தந்தைக்கு ஏற்கனவே 7 குற்றப்பதிவுகள் உள்ளன. போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் மற்றும் சிறார் சட்டத்தின் கீழ் வரும் குற்றச்சாட்டுகளும் அவற்றில் அடங்கும். தற்போது 2 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டு தந்தை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சிறுவன் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டான். ஜனவரி 20 முதல் STR 2026 உதவி விநியோகம். 2026ஆம் ஆண்டுக்கான STR ரொக்க உதவியின் மூலம் முதல்கட்ட விநியோகம் வரும் ஜனவரி 20 முதல் தொடங்கும். 5 மில்லியன் பெறுநர்கள் பயனடையும் வகையில் அந்நோக்கத்திற்காக மொத்தம் 1.1 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உதவி பெறுநரில் 3.7 மில்லியன் குடும்பங்கள் ஆவர். மற்றவர்கள் வாழ்க்கை துணையற்ற 1.3 மில்லியன் மூத்த குடிமக்கள் ஆவர். அவரவர் வருமான தகுதிக்கேற்ப பெறுநர்கள் 100 ரிங்கிட் முதல் 500 ரிங்கிட் வரை பெறுவார்கள். வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு நேரடியாக கணக்கில் செலுத்தப்படும். வங்கி கணக்கு இல்லாதவர்கள் பேங்க், சிம்பனான், நேஷனல் கிளைகளில் ரொக்கமாக பெறலாம் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளையில் சாரா எனப்படும் சுமகான் அசாஸ் ரஹ்மா மாதாந்திர உதவியும் மேம்படுத்தப்பட்டு 8 மில்லியன் மக்கள் பயனடைகின்றனர். அவர்களில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 4 லட்சம் பேர் ஈகாஷி தரவுதளத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் STR மற்றும் சாரா ஒதுக்கீடு இவ்வாண்டு 15 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. பந்திங் தொழிற்பேட்டையில் பெரும் தீ விபத்து, 3 உயிரிழப்பு. ஸ்லாங்கூர் பந்திங் கம்போங் ஒலாக் லெம்பிட் தொழிற்பேட்டை பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 4 தொழிற்சாலைகள் தீக்கிரையாகின. இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே பல பகுதிகளில் இருந்து 69 தீயணைப்பு மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அதிகாலை 1 மணி அளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ அணைப்பு பணிகள் முடிந்த பின்னர் மேற்கொண்ட தேடுதல் பணியின் போது 3 கருகிய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த விபத்தில் 2 தொழிற்சாலைகள் முழுமையாக எரிந்து நாசமானதுடன் மற்ற 2 தொழிற்சாலைகளில் குறைந்த அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை ஒன்றும் அதில் அடங்கும். இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மொத்த சேத மதிப்பு குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். 11 வயது சிறுமி மீதான பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் முந்தைய தீர்ப்பு நிலைநிறுத்தம். சிறைக்கு சென்ற 75 வயது முதியவர்.
பஹாங் பென்தோங்கில் 2021ஆம் ஆண்டு 17 வயது பெண் பிள்ளையை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டதால் 75 வயது முதியவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். வாகனம் ஓட்டும் பயிற்சி மையத்தின் முன்னாள் பயிற்றுநருமான அந்த ஆடவர் நேற்று முதல் 8 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க தொடங்கியுள்ளார். ஆரம்பத்தில் செஷன்ஸ் நீதிமன்றம் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை மற்றும் 3 பிறம்படி தண்டனையையும் வழங்கியிருந்தது. அதை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றம் போகவே தீர்ப்பு அவருக்கு சாதகமாய் அமைந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் அரசு தரப்பு மேல்முறையீடு செய்தது. அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்தது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் சாட்சியம் நம்ப தகுந்தது என்றும் குற்றச்சாட்டு கற்பனை அல்ல என்றும் அது தீர்ப்பளித்தது. இதையடுத்து அம்முதியவரின் குற்றத்தை உறுதி செய்திருந்த செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. என்றாலும் வயது மூப்பை கருத்தில் கொண்டு 12 ஆண்டுகள் சிறை மற்றும் 3 பிறம்படிகள் தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது. அதற்கு பதிலாக 8 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து அது தீர்ப்பளித்தது.